அக்டோபர் மாத இறுதியில் நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு மலையேற்ற திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சு அதில் வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு 5000 ரூபாய் நுழைவு கட்டணம் தமிழக அரசு விதிச்சிருக்கிறதா சமூக ஊடகத்தில் கோவை மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கரந்திக்குமார் இதை பற்றி என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சிவனடியார்கள், வெள்ளையங்கிரி சுவாமிகள், சதுரகிரி மலை இப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜஸ் நிறைய இருக்குது. அதில் லட்சக்கணக்கான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு 5000 ரூபாய் நுழைவு கட்டணம் தமிழக அரசு விதிச்சிருக்கிறதா சமூக ஊடகத்தலங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஃபேஸ்புக் பேஜ் சிவனடியார்கள், வெள்ளையங்கிரி சுவாமிகள், சதுரகிரி மலை இப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பேஜஸ் நிறைய இருக்குது. அதில் லட்சக்கணக்கான சிவனடியார்கள் மெம்பராக இருக்கிறாங்க. அதில் தான் இந்த மாதிரியான தகவல் அதிகமாக பரவிட்டு வருது. அந்த மாதிரியான லட்சக்கணக்கான சிவனடியார்களுக்காக நான் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணுறோம். அந்த தகவலோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இது இருக்கும். வாங்க பார்க்கலாம். அக்டோபர் மாத இறுதியில் நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு மலையேற்ற திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சு அதற்குரிய வெப்சைட்டும் அதற்குரிய லோகோவையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. 100க்கும் மேற்பட்ட மலைப்பகுதிகள் நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல முதற்கட்டமா 40 மலைப்பகுதிகளை TrekTamilnadu.com அப்படின்ற வெப்சைட்ல பொதுமக்கள் விசிட் செய்யறதுக்காக இணைச்சிருக்கிறாங்க. அந்த மலை கிராம இளைஞர்கள் தான் இந்த பொதுமக்களை கைட் பண்ணி அந்த மலை பிரதேசங்களை சுற்றி காட்டுவாங்க. இதற்காக 300க்கும் மேற்பட்ட அந்த மலை கிராம இளைஞர்களுக்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதுக்குரிய பிரத்யேக பயிற்சியை வழங்கியிருக்கிறாங்க. இந்த 40 மலையேற்ற பகுதிகளில் நம்ம வெள்ளையங்கிரி மலையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நாம TrekTamilnadu.com அப்படின்ற இணையதளத்திலே போய் வெள்ளையங்கிரி மலையை சூஸ் பண்ணி அதுக்குரிய கட்டணம் எவ்வளவு அப்படின்னு நம்ம செக் பண்ணி செய்து பார்த்தோம்னா 5099 ரூபா, 5099 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு சொல்லி அந்த கட்டணம் அங்கே வசூலிக்கிறாங்க. அதனால தான் சமூக ஊடகங்களில் வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு இனிமே 5200 ரூபாய் கட்டணம் வசூலிக்க போகிறதா தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. கோவை மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் கரந்திக்குமார் இதை பற்றி என்ன அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கட்டண நிர்ணயம் ஆன்லைன்ல போய் புக் செய்து ட்ரெக்கிங் விஷயமா, அதாவது ஆன்மீகம் இல்லாம ட்ரெக்கிங் விஷயமா ஏறவங்களுக்கு மட்டுமே இந்த கட்டணம் பொருந்தும். ஒவ்வொரு வருடமும் ஆன்மீகவாதிகளுக்கு வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் அனுமதி அளிக்கப்படும். ஆன்மீக பயணமா வெள்ளையங்கிரி மலை ஏறவங்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தாது. பிப்ரவரி முதல் மே மாதம் அல்லாத மற்ற மாதங்கள்ல யார் புக் செய்து அந்த TrekTamilnadu.com அப்படின்ற வெப்சைட் மூலமா யாரெல்லாம் புக் செய்து போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 5100 ரூபாய் கட்டணம் பொருந்தும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. அதனால வருடம் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மலை ஏறும் ஆன்மீக பயணமாக மலை ஏறும் சிவனடியார்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்றத நாம இந்த வீடியோ மூலமா உறுதிப்படுத்திக்கிறோம். இப்ப TrekTamilnadu.com அப்படின்ற வெப்சைட்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அதுல எப்படி புக் செய்து நம்ம ஒரு மலையேற்றத்துக்கு போகலாம் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம் வாங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதில் www.TrekTamilnadu.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு சிம்பிளுக்கு கீழே இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனில் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஒரு 3-4 ஹில்ஸ் லிஸ்ட் ஆகும். அதில் வெள்ளையங்கிரி ஹில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதில் வெள்ளையங்கிரி மலை பற்றி நிறைய தகவல் கொடுத்துருக்குறாங்க. அது வெள்ளையங்கிரி மலை பற்றி எதுவுமே தெரியாமல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 2-வே டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்லி 10 hours இறங்கி ஏறுறதுக்கு. வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்கினா அதில் மேலே என்ன பார்க்கலாம், என்ன மாதிரி கிளைமேட் இருக்கும், இந்த மாதிரியான தகவல்லாம் நல்லாவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது, வேறு அதர் டூரிஸ்ட் பிளேஸ் நியர்பை என்ன இருக்குது, மெடிக்கல் சென்டர் எங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட்லாம் வெள்ளையங்கிரி மலையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குதா இல்லையா வெள்ளையங்கிரியில், அப்புறம் நம்ம என்ன பேக் பண்ணுறோம் வெள்ளையங்கிரி ஹில்ஸ் ஏறுறவங்க, இந்த மாதிரி நல்ல தகவல் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லாஸ்ட்டில் கீழே புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். 5099 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. செலக்ட் டேட் இருக்கும், நமக்கு வேணுங்கிற டேட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டைமில் மார்னிங் 7 o'clock மட்டும்தான் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்து புக் நவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நம்ம புக் செய்துக்கலாம். சிங்கிள் பர்சனுக்கு வாங்குகிற 5099 ரூபாய்க்கு என்னென்ன கவரேஜ் இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரக் பெர்மிட் ஃபீ, அப்புறம் கைட் சர்வீஸு, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்ரி சம்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 பேக் ஆஃப் லைட் மீல்ஸ் தராங்க ஹில்ஸ் ஏறுறதுக்காக. அப்புறம் 2 பேக் ஆஃப் ஸ்நாக்ஸ் கவரேஜ் இருக்குது. அப்புறம் அவங்க ரிசப்ஷன்லேருந்து வெள்ளையங்கிரி மலை அடிவாரம் வரைக்கும் போகிறதுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதில் கவரேஜ் இருக்குது.
மொத்த மலையேற்றமும் ஏறி இறங்குற வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. கெஸ்ட் ரிவ்யூன்னு ஒரு பேஜ் இருக்குது. அதில் யாருமே இது வரைக்கும் போகலன்னு நினைக்கிறேன். யாருமே எந்த ஒரு ரிவ்யூவும் இதில் இல்லை இது வரைக்கும். கான்டாக்ட் அட்ஸ்னு சொல்லி அவங்களோட முகவரி சென்னை சைதாப்பேட்டை முகவரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10லேருந்து 5:30 வரைக்கும் அதில் கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் புக் பண்ணுறதுக்கு முன்னே அந்த நம்பரில் கேட்டுட்டு கால் பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுறது நல்லது. இணையதளத்தில் வெள்ளையங்கிரி மலை ஏறதுக்கு என்னதான் ஃபெசிலிட்டி அறிவிச்சிருந்தாலும் அது மற்ற கோயில் மாதிரி கிடையாது. 500 1000 கொடுத்து நம்ம முதல் லைனில் போய் சாமி கூப்பிட்டு வர்றது. எவ்வளவு பணம் கட்டினாலும் வெள்ளையங்கிரி மலையில் நாம தான் ஏறி ஆகணும். அந்த குச்சி ஊன்றி செருப்பு இல்லாமல் நாம தான் அந்த மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணணும். இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பணம் இருந்தால் மட்டும் நம்ம வெள்ளையங்கிரி மலை ஏறிட முடியாது. அதுக்குண்டான மன தைரியமும் வலிமையும் இருந்தால் மட்டுமே நம்ம மலை ஏற முடியும். 2025 வெள்ளையங்கிரி மலை ஏற்றத்துக்காக உங்களை போலவே நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். Under cosmic skies, Om Namah Shivaya, chanting loud and high, marching night to night, light of spirits bright. Dancing with the stars, Shiva's power calls, harmony in the air, peace beyond compare. Om Namah Shivaya, Om Namah Shivaya, chanting loud and high. Night to night, light up spirits bright. Dancing with the stars, Shiva's power calls, harmony in the air, peace beyond compare. Om Namah Shivaya, Om Namah Shivaya, chanting loud and high. Night to night, light up spirits bright. Dancing with the stars, Shiva's power calls, harmony in the air, peace beyond compare. Om Namah Shivaya, Om Namah Shivaya, chanting loud and high.